மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போற பகுதி அக்டோபர் மாதம் 23 மற்றும் 24ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு. சரியா? சரி, ஆரம்பிப்பதற்கு முன்பாக அக்டோபர் 24 என்ன முக்கிய தினம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐநா தினம். ஐக்கிய நாடுகள் சபை 1945 அக்டோபர் 24 அன்று உருவாக்கப்பட்டது. அதனால அக்டோபர் 24 உலக ஐக்கிய நாடுகள் சபை தினமாக கொண்டாடப்படுகிறது. அது தவிர அக்டோபர் 24 வந்து உலக போலியோ தினம் மற்றும் உலக தகவல் வளர்ச்சி தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. ஓகேவா? அது தவிர தமிழகத்தில் மருது சகோதரர்கள் அவங்களுடைய நினைவு தினமாகவும் அனுசரிக்கப்படுகிறது அக்டோபர் 24. சரி, இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அக்டோபர் 23 மற்றும் 24ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவிற்கு வருகை புரிந்தார் உலக வர்த்தக அமைப்பின் தலைவர். ஓகேவா? உலக வர்த்தக அமைப்பு வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், அது எங்க இருக்கு? ஜெனீவாவில் இருக்கு. சரியா? உலக வர்த்தக அமைப்பின் தலைவராக தற்போது இருக்கும் நிக்கோசி ஒகாஞ்சோ 3 நாள் பயணமாக இந்தியா வந்தார். அப்போது அவர் பிரதமர் மோடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உள்ளிட்டவரை சந்தித்து பேசியுள்ளார். அப்போ நிக்கோசி ஒகாஞ்சா ரீசெண்டாக நியூஸ்ல வந்திருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக வர்த்தக அமைப்பின் தலைவர், வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பாருங்க. செகண்ட் பாயிண்ட் இந்தியா இங்கிலாந்து இடையிலான லட்சிய திட்டம் 2030. ஓகேவா? கடந்த மே மாதம் இந்திய பிரதமர் மோடி மற்றும் இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் ஆகியோரிடையே நடைபெற்ற காணொளி வழி மாநாட்டின் போது இந்தியா மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு இடையிலான லட்சிய திட்டம் 2030 ரோட் மேப் 2030 வெளியிடப்பட்டது. சரி, அந்த லட்சிய திட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியா இங்கிலாந்து நாடுகளுக்கிடையே புதிய வர்த்தகம், பாதுகாப்பு, பருவநிலை மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளிலான ஒரு ஒத்துழைப்பு திட்டமாகும். சரி, 2030ஆம் ஆண்டுக்குள்ள இந்தியா இங்கிலாந்து இடையே வர்த்தகம், பாதுகாப்பு, பருவநிலை மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் சூப்பரா செயல்படணும், நல்லா ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதா லட்சிய திட்டம் 2030. எந்த நாட்டுடன் மேற்கொண்டுள்ளது? இந்தியா இங்கிலாந்து. ஓகேவா? ரோட் மேப் 2030 அப்படின்னு சொல்றாங்க. கவனமா இருந்துக்கோங்க. அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் பாயிண்ட். புதிதாக 7 மெகா ஜவுளி பூங்காக்கள். ஓகேவா? மத்திய அரசின் PM மித்ரா திட்டத்தின் கீழ் ரூபாய் 4445 கோடியில் புதிதாக 7 மெகா ஜவுளி பூங்காக்கள் அமைக்கப்படும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. சரியா? இந்த மெகா ஜவுளி பூங்காக்கள் 7 மெகா ஜவுளி பூங்காக்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கடைசியாக அறிவிக்கப்பட்ட மத்திய பட்ஜெட். சரியா? மத்திய பட்ஜெட் 2021-22 தான் இந்தியாவில் புதிதாக 7 மெகா ஜவுளி பூங்காக்கள் அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. சரியா? இன்னும் எந்த இடம் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேல மாநிலங்கள் விருப்பம் தெரிவிச்சிருக்குது, தமிழகம் உள்பட. ஓகேவா? பாருங்க, இந்த ஜவுளி பூங்காக்கள் அமைச்சாங்கன்னா என்ன சலுகைகள், என்ன மானியங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கும். பாருங்க, இந்த ஜவுளி பூங்காவை அமைக்கும் மாநிலத்திற்கு மத்திய அரசின் மேம்பாட்டு மூலதன ஆதரவாக மொத்த திட்ட செலவில் 30% வழங்கப்படும். சரியா? எந்த மாநிலத்தில் அமைக்கிறாங்களோ அந்த மாநிலத்திற்கு 30% மொத்த செலவில் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக மத்திய அரசின் மேம்பாட்டு மூலதன ஆதரவாக. அது மட்டும் இல்ல, இந்த பூங்காக்களில் ஜவுளி உற்பத்தி நிறுவனங்கள் விரைந்து ஆரம்பிக்கப்படுவதை ஊக்குவிக்கும் வகையில் போட்டித்தன்மை ஊக்குவிப்பு ஆதரவு நிதியாக PM மித்ரா மெகா ஜவுளி பூங்காக்களுக்கு ரூபாய் 300 கோடி வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. எவ்வளவு? ரூபாய் 300 கோடி. PM மித்ரா மெகா ஜவுளி பூங்காக்களுக்கு போட்டித்தன்மை ஊக்குவிப்பு ஆதரவாக வழங்கப்படும் மொத்த நிதி தலா ரூபாய் 300 கோடி. ஓகேவா? அப்போ மெகா ஜவுளி பூங்கா எந்த திட்டத்தின் கீழ் ஆரம்பிக்கப்பட உள்ளது? PM மித்ரா திட்டம். அடுத்து பாருங்க, பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்டது. MK-54 ரக ஏவுகணை ரீசெண்டா நியூஸ்ல வந்திருக்குது. பாருங்க, நீர்மூழ்கி கப்பலை தாக்கி அளிக்கும் திறனுடைய MK-54 ரக ஏவுகணைகளை அமெரிக்காவிடமிருந்து வாங்க இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. அப்போ MK-54 எந்த நாட்டிலிருந்து இந்தியா வாங்க போகுது? அமெரிக்கா. அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த MK-54 ரக ஏவுகணை நீர்மூழ்கி கப்பலை தாக்கி அளிக்கும் திறனுடையது. இந்த ஏவுகணைகள் இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அளிக்கும் B-8I கண்காணிப்பு விமானங்களில் பயன்படுத்தப்பட உள்ளது. சரியா? இந்த B-8I கண்காணிப்பு விமானம் ஏற்கனவே அமெரிக்காவின் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்திடம் இருந்தா இந்தியா வாங்கியிருந்தாங்க. அந்த விமானத்தில் தான் பொருத்த போறாங்க. இதை MK-54 என்று அழைக்கப்படும் நீர்மூழ்கி கப்பலை தாக்கி அளிக்கும் வல்லமை கொண்ட ஏவுகணை எந்த நாட்டில இருந்து வாங்கியிருக்கோம்? அமெரிக்கா.
அடுத்து பாருங்க, மறுபடியும் பாதுகாப்புத்துறை தொடர்பான ஒரு செய்தி. அபியாஸ் இலக்கு விமானம் சோதனை வெற்றி. வான் இலக்குகளை தாக்கி அளிக்கும் ஏவுகணைகளின் சோதனையின் போது பயன்படுத்தப்படும் அபியாஸ் இலக்கு விமானத்தின் பரிசோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. இதை உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DRDO. சோதனை நடைபெற்ற இடம் சந்திப்பூர் ஒருங்கிணைந்த ஏவுகணை சோதனை தளம், அமைந்துள்ள மாநிலம் ஒடிசா. ஓகேவா? இப்போ ஒடிசாவின் சந்திப்பூர் ஒருங்கிணைந்த ஏவுகணை சோதனை தளத்தில் ரீசெண்டாக அபியாஸ் இலக்கு விமானத்தின் சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளது. இதை உருவாக்குனது DRDO. DRDO உருவாக்கம் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். DRDO உருவாக்கப்பட்ட ஆண்டு 1958. DRDOவின் தற்போதைய தலைவர் சதீஷ் ரெட்டி. என்ன சார் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க, நாங்கள் எப்படி சார் எழுதுறதுன்னு நினைக்கிறீங்களா? பாருங்க, பாஸ் பண்ணிக்கோங்க, மறுபடியும் பாருங்க, பாஸ் பண்ணிக்கோங்க, மறக்காம நோட்ஸை எழுதிக்கோங்க. சரியா? அப்போ அபியாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கு விமானம். சரி, அந்த ஏவுகணை செலுத்துகிற அந்த மிஷினில் அந்த இயந்திரத்தில் பார்த்தீங்கன்னா பொறுத்திருப்பாங்க. அது வந்து ஒரு ஆளில்லா விமானமாக இருக்கும். தேவைப்பட்ட அந்த ஆளில்லா விமானத்தில் ஏவுகணைகளை பொருத்தி தாக்குதல் நடத்துவாங்க எதிரிகளை. ஓகேவா? அதற்கு வைக்கப்பட்ட பெயர் அபியாஸ். உருவாக்கியது DRDO. சோதனை நடைபெற்ற இடம் ஒடிசா மாநிலம் சந்திப்பூர் ஒருங்கிணைந்த ஏவுகணை தளம். அடுத்து பாருங்க, முன்னேற்றம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நண்பன் இணையதளங்கள். சரி, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் 2 இணையதளங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. அதற்கு வைக்கப்பட்ட பெயர் முன்னேற்றம், இன்னொன்று தகவல் தொழில்நுட்ப நண்பன். பாருங்க, தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை. சரியா? யார் உருவாகியிருக்காங்க? தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையால் உருவாக்கப்பட்டுள்ள முன்னேற்றம், தகவல் தொழில்நுட்ப நண்பன் ஆகிய இணையதளங்களை முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதில் முன்னேற்றம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னேற்றம் என்பது தகவல் தொழில்நுட்ப உள்கட்டமைப்பு திட்டங்களை கண்காணிக்க உருவாக்கப்பட்டது ஆகும். சரியா? தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான அந்த உள்கட்டமைப்புகளை கண்காணிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இணையதளம் தான் முன்னேற்றம் இணையதளம். அடுத்து தகவல் தொழில்நுட்ப நண்பன் என்ற வலைத்தளம் எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகவல் தொழில்நுட்பவியல் தொழில்கள் குறித்த கருத்து கேட்பு தளமாக விளங்கும். சரியா? தகவல் தொழில்நுட்பவியல் தொழில்கள் குறித்த ஒரு கருத்து கேட்பு தளமாக விளங்குவது தான் என்னது? தகவல் தொழில்நுட்ப நண்பன். ஓகேவா? அது மட்டும் இல்ல, அனைத்து தொழில்நுட்பம் சார்ந்த குழுமங்கள் இணைந்து கொள்கைகளை உருவாக்குவதற்கும் அவருடைய பங்களிப்பை அளிக்கவும் இது உருவாக்கப்பட்டுள்ளது. எது? தகவல் தொழில்நுட்ப நண்பன். அது மட்டும் இல்ல, தமிழக முதல்வர் பார்த்தீங்கன்னா பாருங்க 2 சாஃப்ட்வேர் அறிமுகப்படுத்தினாங்க. என்னன்னு பாருங்க, கீழடி தமிழிணைய விசைப்பலகை, கீழடி தமிழிணைய விசைப்பலகை மற்றும் தமிழிணைய ஒருங்குறி மாற்றி. தூய தமிழ்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. தமிழிணைய ஒருங்குறி மாற்றி ஆகிய மென்பொருள் சேவைகளையும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, ஒரு மொபைல் செயலி, TN காதி மொபைல் செயலி, கைபேசி செயலி. சரியா? காதி அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கதர் சம்பந்தப்பட்டது, கைவினை பொருட்கள் சம்பந்தப்பட்டது. பாருங்க, கதர் கிராம தொழில் வாரிய பொருட்களை கொள்முதல் செய்திடும் வகையில் TN காதி என்ற மொபைல் செயலியை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். சரி, அப்போ TN காதி அதோட அந்த செயலியோட முக்கிய பயன் என்னது? கதர் கிராம தொழில் வாரிய பொருட்களை கொள்முதல் செய்வதற்காக பயன்படும் ஒரு மொபைல் செயலி தான் TN காதி. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, தமிழகத்தில் சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சில பொருட்களுக்கு தமிழ்நாட்டில் GI டேக் என்று அழைக்கப்படும் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. எங்கே என்ன பொருள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கோங்க. சரி, கள்ளக்குறிச்சியில் மரச்சிற்பம், கருப்பூரில் கலம்காரி ஓவியம், தஞ்சாவூரில் நெட்டி வேலை, அரும்பாவூரில் மரச்சிற்பம். இதுதான் ரீசெண்டாக செய்திகள் இடம்பெற்ற புவிசார் குறியீடு பெற்ற தமிழகத்தை சேர்ந்த இடங்களும் பொருட்களும். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் கரும்பனை திட்டம். சரியா? கருப்பு பனை, கரும்பனை. ஓகேவா? நியாய விலை கடைகள் மூலம் பனை வெல்லம் விற்பனை செய்வதற்காக இந்த கரும்பனை திட்டத்தை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். இப்போ கரும்பனை திட்டம் எதற்காக தொடங்கப்பட்டது? ரேஷன் கடை, நியாய விலை கடைகளில் பனை வெல்லத்தை விற்பனை செய்வதற்கான ஒரு திட்டம் தான் கரும்பனை திட்டம். அடுத்து பாருங்க, ஆஸ்கார் விருதிற்கு கூழாங்கல் தமிழ் திரைப்படம் பரிந்துரை. ஓகேவா? அந்த ஆஸ்கார் விருது எப்பவுமே பார்த்தீங்கன்னா எங்கே வழங்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெறும். சரி, பாருங்க, மார்ச் 2022 அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறவுள்ள 94வது ஆஸ்கார் விருது வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. இதில் சிறந்த வெளிநாட்டு திரைப்படம் பிரிவில் இந்தியாவில் சார்பில் 14 திரைப்படங்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. சரியா? லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் மார்ச் 2022 94வது ஆஸ்கார் விருது வழங்கும் விழா நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
அதில் இந்தியாவின் சார்பில் சிறந்த வெளிநாட்டு திரைப்படம் என்ற ஒரு பிரிவு இருக்கு. அந்த பிரிவில் இந்தியாவின் சார்பில் 14 திரைப்படங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளது, பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சரியா, அதில் ஒன்று தான் என்னது, கூழாங்கல் திரைப்படம். ஓகேவா, இதில் வினோத்ராஜ் இயக்கிய கூழாங்கல் என்ற தமிழ் திரைப்படமும் ஒன்றாகும். அந்த 14 பரிந்துரைக்கப்பட்ட இந்திய திரைப்படங்களில் ஒரு திரைப்படம் தான் என்னது, கூழாங்கல் என்ற தமிழ் திரைப்படம். அதை இயக்கியது வினோத்ராஜ். அதனுடைய ப்ரொடியூசர் யாரு, நயன்தாரா மற்றும் அவரோட வருங்கால வீட்டுக்காரர் யாரு, விக்னேஷ் சிவன். சரியா, விக்னேஷ் சிவன், நயன்தாரா அவங்களுடைய தயாரிப்பில் உருவானது தான் கூழாங்கல் அப்படிங்கிற தமிழ் திரைப்படம். அந்த கூழாங்கல் தமிழ் திரைப்படத்தை இயக்கியவர் வினோத்ராஜ். சரியா, கவனமாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, கூழாங்கல் திரைப்படத்திற்கு சமீபத்தில் ஒரு விருது வழங்கப்பட்டது. என்னன்னு சொல்லி பாருங்க. நெதர்லாந்தின் ரோட்டர்டாம் நகரில் நடைபெற்ற 50வது சர்வதேச திரைப்பட விழாவில் கூழாங்கல் திரைப்படத்திற்கு விருது வழங்கப்பட்டது. எங்க, நெதர்லாந்து நாட்டில். கவனமாக இருந்துக்கோங்க. 50வது சர்வதேச திரைப்பட விழாவிலையும் இந்த கூழாங்கல் திரைப்படத்திற்கு விருது வழங்கப்பட்டுள்ளதுனால அந்த கூழாங்கல் திரைப்படத்தின் மீதான ஒரு எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. அடுத்து உத்தரப்பிரதேச மாநிலம் தொடர்பான ஒரு செய்தி என்னன்னு சொல்லி பாருங்க. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ஃபைசாபாத் ரயில் நிலையத்தின் பெயரை அயோத்தியா கண்டோன்மெண்ட் என மாற்றம் செய்ய உத்தரப்பிரதேச மாநில அரசு முடிவு செய்துள்ளது. ஏற்கனவே ஃபைசாபாத் அப்படிங்கிற நகரின் பெயர் அயோத்தியா அப்படிங்கிற பெயரில் மாற்றிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைசாபாத் ரயில் நிலையத்தின் பெயரும் மாற்றம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. என்ன பேரில், அயோத்தியா கண்டோன்மெண்ட். அமைந்துள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, செயற்கை கருத்தரிப்பு மூலம் ஈன்ற முதல் எருமை. ஓகேவா, பாருங்க. குஜராத் மாநிலம் சோம்நாத் மாவட்டத்தில் செயற்கை கருத்தரிப்பு மூலம் IVF சொல்லுவாங்க இல்லையா, அந்த செயற்கை கருத்தரிப்பு மூலம் இந்தியாவின் முதல் ஃபானி வகை எருமை கன்று பிறந்துள்ளது. சரி, அப்போ ரீசெண்டாக ஃபானி அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. ஒரு ஃபானி அப்படிங்கிறது ஒன்று நியூஸில் வந்திருக்குது. அது ஒரு எருமை வகை. ஓகேவா, அந்த ஃபானி எருமை மூலமாக முதல் முறையாக இந்தியாவில் செயற்கை கருத்தரிப்பு மூலம் ஒரு கன்று பிறந்துள்ளது. இந்த மாநிலத்தில், குஜராத் மாநிலத்தில். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, புதுப்பிக்கத்தக்க எரிசக்திகள் இந்தியாவின் இலக்குகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் மூலமாக சில ஜிகாபாட்டை இந்தியா உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இலக்குகள் நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் கொடுத்துருக்கோம் பாருங்க. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் மூலம் வரும் 2022ஆம் ஆண்டிற்குள் 175 ஜிகாவாட்டினையும் 2030ஆம் ஆண்டிற்குள் 450 ஜிகாவாட்டையும் உற்பத்தி செய்ய இந்தியா இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது. சரியா, ரெனியூவபிள் எனர்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் மூலமாக 2022க்குள்ள 175 ஜிகாவாட் நம்ம தயாரிச்சிருக்கணும். அதே சமயத்தில் 2030ஆம் ஆண்டிற்குள்ள 450 ஜிகாவாட் உற்பத்தி செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி, கடைசி பாயிண்ட் பாருங்க. சமூக நீதி கண்காணிப்பு குழு. தமிழக அரசு அமைத்துள்ள சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் தலைவராக திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவரான சுபவீர பாண்டியனை தமிழக அரசு நியமனம் செய்துள்ளது. சரி, அப்போ பார்த்தீங்கன்னா சமூக நீதி நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அக்டோபர் 17 தந்தை பெரியாரோட பிறந்த தினம் சமூக நீதி நாளாக அனுசரிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு சமூக நீதி கண்காணிப்பு குழு அமைச்சிருந்தாங்க தமிழக அரசு. அந்த சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் முதல் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப வீர பாண்டியன். ஓகேவா, சரி நண்பர்களே, நம்ம இதுவரைக்கும் பார்த்தது அக்டோபர் 23 24ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு. மறக்காம வீடியோஸ் பார்த்தா மட்டும் போதாது, காது வழியாக கேட்டால் மட்டும் போதாது, மறக்காம நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போதான் ஃபியூச்சரில் வேகமாக திருப்பி பார்க்கறதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தேர்வில் வெற்றி பெறலாம். மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.